தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 190 மில்லியன் வைப்பு. மீண்டும் பேருந்துகளில் இருந்து நீக்கப்படவுள்ள அலங்கார பொருட்கள். உப்பு இறக்குமதி தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். சஜித் தரப்புக்கு காத்திருக்கும் பேரிடி, ஆளும் கட்சியின் அறிவிப்பு. நோயை குணப்படுத்த சென்ற சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த பிக்கு. வவுனியாவில் லஞ்சம் கோரிய காவல்துறை அதிகாரி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. மாவனெல்ல விபத்தில் பாதசாரி உயிரிழப்பு. முதலைக்கு இரையான இளம் குடும்பஸ்தர் மட்டக்களப்பில் நடந்த சோகம். நாளை நாட்டின் பல பகுதிகளிலும் மழை தொடர்பென விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கு உரமானியமாக இதுவரை 190 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தின் சிறுபோக செய்கை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்தில் 2025ஆம் ஆண்டு சிறுபோக செய்கையாக 10,800 ஹெக்டேயரில் செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் போதிய மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற்றுள்ளது. குளங்களில் போதுமான அளவு நீர் காணப்படுகின்றது. 2025இல் சிறுபோக செய்கைக்காக உரமானியமாக இதுவரை 6,200 விவசாயிகளுக்கு 7,600 ஏக்கர் நிலப்பரப்பாக 190 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளது. ஏனைய விவசாயிகளுக்கு அவர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு கமநல சேவை நிலையங்கள் மூலம் முன்னெடுக்கப்படுகிறது என மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் தெரிவித்துள்ளார். வீதி விபத்துக்களை குறைத்து நெறிப்படுத்தப்பட்ட போக்குவரத்து முறையை நிறுவும் நோக்கில் ஜூலை 1ஆம் தேதி முதல் புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பேருந்துகளில் இருந்து கூடுதல் நவீனமயமாக்கல் பாகங்களை அகற்றும் திட்டமும் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதற்கிடையில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதியை இன்று முதல் தொடங்க போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை, கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் குருநாகல் மற்றும் மீரிகம இடையேயான மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் வெளியேறும் இடங்களில் வங்கி அட்டைகளை பயன்படுத்தி கட்டணங்களை செலுத்தலாம். இதற்கமைய 35 இன்டர்கேஜ்களிலும் 119 வெளியேறு வாயில்களிலும் இதற்காக வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தற்போது நிலவும் பாதகமான வானிலை காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இலங்கைக்கு வருவது இன்னும் சில நாட்கள் தாமதமாகலாம் என்று தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு நேற்று மே 21ஆம் தேதி இரவு இலங்கைக்கு வர திட்டமிடப்பட்டிருந்தது. தனியார் துறையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 250 மெட்ரிக் டன் உப்பு மற்றும் தேசிய உப்பு நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட 2,800 மெட்ரிக் டன் உப்பு உட்பட 3,050 மெட்ரிக் டன் உப்பு கையிருப்பு நாட்டிற்கு வரவிருந்தது. இருப்பினும் பாதகமான வானிலை காரணமாக உப்பு இறக்குமதி சில நாட்களுக்கு தாமதமாகலாம் என்று தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன் பிறகு உப்பு இறக்குமதி தொடர்ந்து நடைபெறும் என்று கூறிய அந்நிறுவனம் சந்தையில் உப்பு பற்றாக்குறை இது குறைக்கும் என்றும் வலியுறுத்துகின்றது. பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் சில அரசியல்வாதிகளின் பெயர்கள் மற்றும் முகவரிகளை நாடாளுமன்றத்தில் வெளியிட தயாராக இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல்வாதிகள் 10 பெரிய பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை கொண்டுள்ளனர் என்று சமீபத்தில் வெளிப்படுத்தியதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் குறித்த தகவல்கள் வெளியிடப்படும் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான விசாரணைகள் முடிந்த பிறகு தொடர்புடைய தகவல்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நோயை குணப்படுத்த சென்ற 13 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பிக்கு கைது செய்யப்பட்டுள்ளார். செவனகல பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதான பிக்கு கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 26ஆம் தேதி வரை எம்பிலிப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். உடல் முழுவதும் கொப்பளங்கள் ஏற்பட்டு தாங்க முடியாத அரிப்பு மற்றும் வயிறு கோளாறு காரணமாக சிறுமி தன்னுடைய தந்தையுடன் கடந்த 18ஆம் தேதியன்று விகாரைக்கு சென்று பிக்குவை சந்தித்துள்ளனர். அன்றைய தினம் ஏதோ மந்திரம் செய்த பிறகு பிக்கு மறுநாள் வருமாறு கூறி வரும்போது வெட்டிய தேசிக்காயம் எடுத்து வருமாறு தேசிக்காயம் கொடுத்து அனுப்பியுள்ளார். மறுநாளும் தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு தந்தை விகாரைக்கு சென்றுள்ளார். இருவரையும் அமர சொன்ன பிக்கு தேசிக்காயை வெட்டி வழிந்தோடும் நீரில் வீசிவிட்டு வருமாறு தந்தையிடம் தெரிவித்த நிலையில் தேசிக்காயை எடுத்துக்கொண்டு விகாரையில் இருந்து தந்தை வெளியே சென்ற பொழுது சிறுமியை பிக்கு பாலியல் வன்புணர்வுக்கு கொடூரமாக உட்படுத்தியுள்ளார். தந்தை திரும்பி வந்த பின் வீட்டுக்கு வரும் வழியில் தனக்கு நேர்ந்ததை தந்தையிடம் சிறுமி கூறியதை அடுத்து அதிர்ச்சியடைந்த தந்தை சம்பவம் தொடர்பில் செவனகல போலீசில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். அதன் பின்னர் பிக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக எம்பிலிப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். லஞ்சம் வாங்கும் போது கைது செய்யப்பட்ட வவுனியா பூவரசங்குளம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வவுனியா பூவரசங்குளம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி காணிப்பணக்கு ஒன்று தொடர்பில் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற முற்பட்ட பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருந்தார். கொழும்பில் இருந்து வருகை தந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்டவர் இன்றைய தினம் வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை பாதுகாப்பு காரணங்களை அடிப்படையாக கொண்டு 27ஆம் தேதி வரை அவரை யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட கொழும்பு கண்டி வீதியில் உள்ள பெலிகம்மன விகாரைக்கு முன்னால் காரொன்று பாதசாரி மீது மோதி பாதசாரி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வரக்காப்புல பிரதேசத்தைச் சேர்ந்த 58 வயதுடையவர் ஆவர். இந்த விபத்து இன்று பதிவாகியுள்ளது. கண்டியிலிருந்து மாவனெல்லை நகரத்தை நோக்கி சென்ற கார் அதே வீதியில் மாவனெல்லை நகரத்தை நோக்கி நடந்து சென்ற பாதசாரி மீது மோதியதில் நடுவீதியில் வீசப்பட்டு கண்டியிலிருந்து மாவனெல்லை நோக்கி சென்ற தனியார் பஸ்ஸுடன் மோதி விபத்தில் காயமடைந்தவர் மாவனெல்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். சடலம் மாவனெல்லை மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டதுடன் விபத்துடன் தொடர்புடைய கார் சாரதி பஸ் சாரதி இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரான் பாலம் மந்திரியாறு பகுதியில் முதலில் இழுத்து சென்ற நபர் 2 நாட்களில் பின் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் சுங்கான்கனி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய குடும்பஸ்தர். கடந்த செவ்வாய்க்கிழமை மந்திரியாறு நீரோடை பகுதியில் குறித்த நபர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது முதலியால் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளார். முதலியால் இழுத்துச் செல்லப்பட்ட இந்த நபரை கடந்த 2 நாட்களாக உறவினர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் தேடி வந்த நிலையில் இன்று காலை அவர் இடுப்புக்கு கீழ் பகுதியற்ற நிலையில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதுடன் போலீசார் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். நாட்டின் பல பகுதிகளிலும் நாளை 75 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு பொலனறுவை ஆகிய மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடனான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலி மாத்தறை நுவரெலியா கண்டி ஆகிய மாவட்டங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்குதல் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.